ஹைப்போதலாமஸ் அப்படின்னா, இந்த ரீஜன் சரி அந்த ஆரஞ்ச் கலர் ரீஜன் வந்து ஹைப்போதலாமஸ். அந்த ஹைப்போதலாமஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அ ஏரியா. சரி இதுல வந்து சப்போஸ் வந்து இங்க வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னா, டெத் வந்து காஸ் ஆகும் அப்படின்னு சொல்றோம். சரி ஏன்னு பார்க்கலாம். சரி இது வந்து மெயினா வந்து இட் மெயின்டெயின் த ஹோமியோஸ்டாசிஸ். சரி ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட பாடி வந்து ஹோமியோஸ்டாசிஸ் கண்டிஷன்ல இருந்தா தான் நம்மளால வாழ முடியும். எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிளட்டோட பிஹெச் எவ்வளோ அப்படின்னா 7.4. சரி அது அது வந்து ஹோமியோஸ்டாசிஸ மெயின்டெயின் பண்ணும். ஹோமியோன்னா என்னது? ஒரே மாதிரின்னு அர்த்தம். ஹோமோன்னா ஒரே மாதிரி. அப்ப நம்ம பாடியில நம்ம வாழ்நாள் ஃபுல்லா ஆ ப் அ பிளட்டோட பிஹெச் எவ்வளோ தான் இருக்கணும்? 7.4 தான் இருக்கணும். கம்மியாவோ, மிச்சமாவோ போச்சா அசிடோசிஸ் அண்ட் அல்கலோசிஸ் வந்து காஸ் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, டெத்த வந்து காஸ் பண்ணும். அதே மாரி தான் டெம்பரேச்சரும். டெம்பரேச்சர் வந்து இஷ்டத்துக்கும் போச்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான் டெத்து தான். அதே மாரி தான் எல்லாமே. எல்லாமே இது மட்டும் கிடையாது. டெம்பரேச்சர், சால்ட், மினரல்ஸ் நம்மளோட பாடியில இருக்கிற பிஹெச் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது வந்து ஹைப்போதலாமஸ் தான். சரி அதுதான் வந்து மெயின்டெயின் த ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அம் அடுத்தது வந்து எண்டோகிரைன் சிஸ்டம். சரி அதே மாரி இந்த ஹைப்போதலாமஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது, கனெக்ட் த நியூரல் சிஸ்டம் அண்ட் எண்டோகிரைன் சிஸ்டம். சரி நியூரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது, அதுல வந்து இந்த நம்மளோட பாடியில இருக்கிற அந்த நியூரான் குடுக்குற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு, அதுக்கு தேவையான எண்டோகிரைன் அதாவது இது இருக்கு இல்லையா? ஹார்மோன் எல்லாத்தையுமே செக்ரீட் பண்ணும். அப்ப அது வந்து என்னது? பிட்வீன் த நியூரல் சிஸ்டம் அண்ட் எண்டோகிரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப வந்து நம்மளோட பாடியில வந்து வாட்டர் கன்டென்ட் வந்து கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு பாடியில வாட்டரும் மெயின்டெயின் ஆகணும். அதுவும் ஹோமியோஸ்டாசிஸ் தானே. அப்ப வாட்டரும் மெயின்டெயின் ஆகணும்னா, நம்மளோட பாடியில வாட்டர் கன்டென்ட் கம்மியான உடனே சில ரெசெப்டார்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, பாடியில வாட்டர் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்போதலாமஸ் வந்து சென்ட் பண்ணிடும் இன்ஃபர்மேஷன. அங்கிருந்து ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏடிஹெச் ஹார்மோன் அத வந்து செக்ரீட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, இது போய் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட கிட்னி மேல ஒர்க் பண்ணும். சரியா? கிட்னில நெஃப்ரான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதுல வந்து ஒர்க் பண்ணி எக்ஸ்ட்ரா அதாவது எக்ஸ்ட்ராவா வாட்டர் வந்து வெளியில போறத வந்து அப்சர்வ் பண்ணிட்டு நம்மளோட பாடியில வந்து வாட்டர வந்து மெயின்டெயின் பண்ணும். அப்ப பிட்வீன் த நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோகிரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்படி 2த்துக்கும் நடுவுல வந்து கனெக்ஷனா ஒர்க் பண்ணும். சரி ஹைப்போதலாமஸ். அதே மாரி இது வந்து ஸ்டிமுலேட் த ஹார்மோன வந்து ஸ்டிமுலேட் பண்றதும், ஸ்டாப் பண்றது எல்லா வேலையுமே வந்து ஹைப்போதலாமஸ் தான் வந்து பண்ணும். சரியா? ம். இதோ ஹைப்போதலாமஸ் இந்த இந்த கிரே கலர்ல இருக்குல்ல, அதுதான் வந்து ஹைப்போதலாமஸ். மேல பாருங்க தலாமஸ், ஹைப்போதலாமஸ் அதுக்கு கீழ வந்து பிட்யூட்டரி. அப்ப அந்த பிட்யூட்டரிய வந்து ஓவரால் கண்ட்ரோல் எடுத்துக்கிறதே வந்து ஹைப்போதலாமஸ் தான். பிட்யூட்டரியிலிருந்து ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகுறதும், ஸ்டாப் ஆகுறதும் வந்து கண்ட்ரோல் பண்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹைப்போதலாமஸ் தான். சரியா? இங்க பாருங்க இந்த ஹைப்போதலாமஸ் வந்து பேலன்ஸ்டு லெவல். அதாவது பாடிய வந்து பேலன்ஸ்டு லெவல்ல வந்து வச்சுக்குது. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆஃப் ஹார்மோன் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுறது, இன்ஹிபிட் ஆகுறது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது ஹைப்போதலாமஸ். அண்ட் ரெகுலேட் த ஸ்லீப் அதாவது வேக்கப் சைக்கிள், அதுக்கப்புறம் மெமரி, அப்பிடைட் எல்லாமே கண்ட்ரோல் பண்றது. இப்ப நம்மளுக்கு பசி எடுத்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, அங்க ஹைப்போதலாமஸ் தான் ரீச் ஆகும். அந்த ஸ்டிமுலஸ். சரி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்சேஷன். சரியா? அதெல்லாமே வந்து ரிசீவ் பண்றது. அதுக்கப்புறம் ஆ சப்போஸ் வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து வெயிட் கெயின், சரி மெமரி லாஸ் அந்த மாரி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஹைப்போதலாமஸ். அடுத்தது வந்து பேசல் கேங்லியா. சரி பேசல் கேங்லியா அப்படின்னு சொல்றது, அம் இதுவும் வந்து எதற்கு கீழ வரும் அப்படின்னா, அந்த டயன்செஃபாலான்ல தான். பேசல் கேங்லியா அண்ட் லிம்பிக் சிஸ்டம் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 சிஸ்டம் இருக்கு. இந்த பேசல் கேங்லியா அப்படின்னு சொல்லும்போது, கண்ட்ரோல் த மூவ்மெண்ட் சரி லேர்னிங், ஹேபிட், காக்னிஷன் அண்ட் எமோஷன்ஸ் அது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து பேசல் கேங்லியா. சரியா? பேசல் கேங்லியா சப்போஸ் வந்து யாராவது புக்கு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 106. 106 எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். இதுல வந்து பேசல் கேங்லியால மொத்தம் 3 ரீஜன் இருக்கு. சரியா? ஆ இது வந்து 3 மெயினான ஸ்ட்ரக்சர். என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது, கார்ட் கார்டேட் நியூக்ளியஸ் அதாவது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, அது அந்த ஹெட் ஆஃப் த அந்த ஒரு வளையிற அந்த கொஸ்டின் மார்க் மாரி வளையத்துல அது வந்து கார்டேட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அடுத்தது வந்து பியூட்டமன், அதுக்கப்புறம் குளோபஸ் பலிடஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 ஸ்ட்ரக்சர். சரி இந்த குளோபஸ் பலிடஸும், இந்த பியூட்டமனும் சேர்ந்தது தான் வந்து கார்பஸ் ஸ்ட்ரையேட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 2த்தையும் சேர்ந்தது. சரியா? குளோபஸ் பலிடஸ் அண்ட் பியூட்டமன் வந்து சேர்ந்தது வந்து கார்பஸ் ஸ்ட்ரையேட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப அடுத்தது வந்து இந்த குளோபஸ் பலிடஸ். சரியா? இப்போ இந்த கார்பஸ் ஸ்ட்ரையேட்டம் அப்படின்னு அது கூட ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஜாயின் ஆயிருக்கும். சரி இங்க இந்த அந்த
பிக்சர் வந்து நான் ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் தான் ரெஃபர் பண்ணேன். ம். அது முடிஞ்சா கவனிங்க. இல்லன்னா புரியலன்னா சொல்லுங்க. நான் வந்து வச்சிருக்கேன். அத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அம் இந்த அ கார்பஸ் ஸ்ட்ரைட்டம் சொன்னோம் இல்லையா? கார்பஸ் ஸ்ட்ரைட்டம் எது எது சேர்ந்தது? கார்டேட் நியூக்ளியஸ் அண்ட் பியூட்டமன் வந்து சேர்ந்தது தானே வந்து நம்ப கார்பஸ் ஸ்ட்ரையேட்டம் அப்படின்னு சொன்னோம். இந்த கார்பஸ் ஸ்ட்ரையேட்டம் கூட ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். சரியா? என்ன அப்படின்னா, சப்ஸ்ட்ரேட்டியா நைக்ரா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அந்த சப்ஸ்ட்ரேட்டா நைக்ரா கனெக்டட் வித் கார்பஸ் ஸ்ட்ரையேட்டம் த்ரூ எது வழியா அப்படின்னு சொல்லும்போது, அம் நைக்ரல் ஸ்ட்ரையேட்டல் பாத்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. சரியா? நைக்ரல் ஸ்ட்ரையேட்டல் பாத்வே. கன்ஃப்யூஸ் ஆகுதா யாருக்காவது? ரொம்ப ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுது. பிக்சர் would help. Yeah. திடீர்னு டாக்டர் படிக்க வச்சா அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால நீங்க என்ன என்ன பண்றது? இதெல்லாம் நம்ம புக்ல இருக்கு. நான் புரிஞ்சது ரொம்ப இல்ல கஷ்டப்பட்டேன் எல்லாம் இது. எல்லாம் ஆர்ட்ஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் அவங்கள டாக்டர் ஆக்கணும்னு ட்ரை பண்றீங்க. ஸோ அதனால இல்லங்க நானே படிச்சது இல்லங்க. இது ஆமா. வந்து ஜூவாலஜி ஸ்டூடெண்ட்டே படிச்சது. இவ்ளோ டீப்பா இருக்கு. என்ன பண்றது? சரி வாங்க பார்க்கலாம். ஈஸியா தான் இருக்கும். எஸ் எஸ் ஸ்ட்ரையேட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல உங்களுக்கு. ஸ்ட்ரையேட்டம் ஒண்ணு ஒரு பாக்ஸ்ல குடுத்துருக்கோம்ல. அந்த ஸ்ட்ரையேட்டம் எது எது சேர்ந்ததுன்னு நான் சொன்னேன். அந்த கார்டேட் நியூக்ளியஸ் அண்ட் பியூட்டமன் 2ம் சேர்ந்தது தான் வந்து ஸ்ட்ரையேட்டம் அப்படின்னு சொன்னோமா? அந்த கீழ பாருங்க எஸ்என் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல. அதுதான் சப்ஸ்ட்ரேட்டா நைக்ரா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அந்த சப்ஸ்ட்ரேட்டா நைக்ராவும் அந்த ஸ்ட்ரையேட்டமும் ஜாயின் ஆகுற அந்த பாத், அதாவது அந்த எல்லோ கலர் லைன் போகுதுல்ல, அந்த பாத்துக்கு பேரு தான் வந்து நைக்ரல் ஸ்ட்ரையேட்டல் பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நைக்ரல் ஸ்ட்ரையேட்டல் பாத்வே. சரி, அதுல பாதி இதுல பாதி 2த்தையும் சேர்த்து ஒரு பாத்வேன்னு குடுத்துட்டாங்க. சரியா? சப்போஸ் இது எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னா, இந்த பாத்வே வந்து டீஜெனரேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பாத்வே அப்படின்னாவே மோஸ்டா எப்படி இருக்கும்? நியூரான்ஸ் தானே கனெக்ட் பண்ணியிருக்கும். தட் இஸ் நர்வ்ஸ் தானே கனெக்ட் பண்ணியிருக்கும். அப்போ அந்த எஸ்என்ஐயும் அந்த ஸ்ட்ரையேட்டமையும் கனெக்ட் பண்ற அந்த நியூரான், அந்த நியூரான்ல வந்து என்ன டைப் ஆஃப் நியூரான் இருக்கும் அப்படின்னு சொன்னா, சரி, டோபமெர்ஜிக் நியூரான் அப்படின்னு சொல்றோம். டோபமினெர்ஜிக் நியூரான். சரி, அதாவது டோபமைனை வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டரா வச்சிருக்கிற அந்த நியூரான்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கும். சரியா? இந்த 2 ரீஜனையும். அந்த ரீஜன், அந்த பாத்வே வந்து ஏதாவது டீஜெனரேட் ஆயிடுச்சுன்னா, அப்பதான் நம்மளுக்கு பார்க்கின்சன் டிசீஸ் வந்து வருது. இதுக்காக தான் இந்த இது வந்து சொன்னேன். சரியா? ஏன்னா பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்லோ மூவ்மெண்ட். சரியா? இதுவும் வந்து ஒரு சைக்காலஜில ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டிசீஸ் இல்லையா? அதுக்காக இது சொன்னேன். சரியா? ஓகே. இது வந்து அந்த பேசல் கேங்லியா கூட ஜாயின் ஆனதுதான். சரியா? இன்னொரு தடவை அந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் எதனால வருதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களா? பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னா, இப்ப வந்து பேசல் கேங்லியால நம்ம 3 பார்த்தோமா மேம்? 3 ரீஜன் பார்த்தோமா? கார்டேட் நியூக்ளியஸ், பியூட்டமன், அதுக்கப்புறம் குளோபுலஸ் பல்லிடஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்த்தோம். அதுல அந்த கார்டேட் நியூக்ளியஸ் அண்ட் பியூட்டமன் சேர்ந்தது தான் கார்பஸ் ஸ்ட்ரையேட்டம். அதாவது அங்க ஸ்ட்ரையேட்டம்னு ஒரு பாக்ஸ் குடுத்துருக்கோம்ல, அந்த ஸ்ட்ரையேட்டம். பிளஸ் எஸ்என் இருக்கு இல்லையா? எஸ்என் அப்படின்னா என்னது? சப்ஸ்டேட்டா நைக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது வந்து பிரெயின்ல ஒரு பார்ட். சரியா? இப்ப இந்த 2 ஸ்ட்ரையேட்டமையும் எஸ்என்னையும் கனெக்ட் பண்ற அந்த ஃபைபர், நர்வ் ஃபைபர், அது பாத்வே தான் வந்து நைக்ரல் ஸ்ட்ரையேட்டல் பாத்வே அப்படின்னு சொல்றோம். சரியா? அந்த நைக்ரல் ஸ்ட்ரையேட்டல் பாத்வேல ஏதாவது டீஜெனரேஷன், சரி, அது பாத்வேனாவே என்னது? நியூரான்ஸ் தானே. நியூரான்ஸ் வந்து டீஜெனரேட் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் வந்து பார்க்கின்சன் டிசீஸ். பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னா ஸ்லோ மூவ்மெண்ட். சரி, நம்மளோட பாடி வந்து அந்த மோட்டார் ஆக்ஷனை வந்து என்ன பண்ணிக்காதுன்னா, இது உள் வாங்கிக்காது. அப்ப வந்து ஸ்லோ மூவ்மெண்ட், நம்மளால நடக்க முடியாது. அந்த பார்க்கின்சன் டிசீஸ் வருது இல்லையா? அதுக்கு ரீசன் வந்து இதுதான். சரியா? இன்னும் ஏதாவது டவுட் இருக்கு? ஜோதி, இப்ப ஹெட் இன்ஜுரி ஆகுதுல்ல, அந்த டைம்லயும் இது அந்த நியூரான்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு இது சான்சஸ் கண்டிப்பா, இருக்கு. கண்டிப்பா. அதே மாரி இன்னொன்னு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு உண்மை என்னன்னா, நம்மளோட பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு வந்து ஃபுல்லா வந்து நியூரான்ஸால தானே ஃபார்ம் ஆயிருக்கு. நியூரான் வந்து ஒன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, அது வந்து என்ன கிடையாது, ரீஜெனரேஷன் கிடையாது. சரியா? ரீஜெனரேஷன் கிடையாதுன்னா, இப்ப நம்ம அதர் பாடி செல்ஸ் எல்லாம் என்னது? ரீஜெனரேட் ஆகும். இப்ப வந்து ஆர்பிசிக்கு வந்து 120 டேஸ் தான் ஆயுள் காலம் அப்படின்னா, அது 120 டேஸ் முடிஞ்சுட்டு அது வந்து டெத் ஆயிடும். உடனே அடுத்த ஆர்பிசி வந்து செக்ரீட் ஆயிக்கும். ஆனா நியூரானுக்கு அப்படி கிடையாது. சரி, அது ஒன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, குழந்தையில வந்து ஒன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அது வந்து நம்ம இறக்குற வரலாம் அந்த நியூரான் வந்து ரீஜெனரேட் ஆகாது. ஒன்லி டீஜெனரேட் தான் ஆகும். அதனாலதான் வயசாக வயசாக வந்து இந்த அம்னீஷியா அதெல்லாம் வருதுன்னு பாருங்களையா? அம்னீஷியா அப்ப வந்து என்ன ஆகல, அங்க இருக்கிற அந்த நியூரான் வந்து பழசாயிட்டு போச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு? என்ன ஆகலைன்னா ஒழுங்கா வந்து கண்டக்ட் பண்ணல. சரி, அப்ப வந்து அங்க நியூரா வந்து நியூரான் வந்து செக்ரீட், தட் இஸ்
நியூவா வந்து நியூரான் வந்து ஃபார்ம் ஆகல. சரியா? அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அப்ப நான் அந்த ஒரு பிரெயின்ல எந்த ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு படிச்சேன். அப்போ அதுல வந்து நியூரான்ஸ் இப்போ நியூரான்ஸ் வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே அப்படியே மல்டிபிள் ஆயிட்டே இருக்கும். தென் ஒரு 25, 26 ஸ்லோ டவுன் நியூரான் ஜெனரேஷன். தென் நியூரான்ஸ் வந்து நம்மளுக்கு ஜெனரேட்டே ஆகாது. அந்த ஆமா. மாதிரி. ம். அப்போ பட் மல்டிப்ளை ஆனா ஆகாது. இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. லைக் ஐ மீன் the scientist even if you keep your life very active, the neurons can more neurons can be generated ஓகே. even at the age of 35 or 40. ஸோ இப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது we have a lot in அந்த பிரெயின் கனெக்ஷன்ஸ் அந்த மெமரி எல்லாம் லாஸ் ஆக சான்ஸ் இருக்கு இல்லையா? இருக்கு மேம். அதே மாதிரி நம்ம என்னதான் வந்து அந்த மாதிரி ரீஜெனரேட் ஆனாலுமே நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது இருந்தாலுமே அம்னீஷியா வந்து இருக்கும். அதே மாதிரி அந்த அளவுக்கு யாரும் இதுவா இருக்காது இல்ல. எல்லாரோட லைஃப்பும் ஒரே மாதிரி இருக்கா. கண்டிப்பா அது வந்து மேபி இனிமே வர ரிசர்ச்ல வந்து கண்டுபிடிக்கலாம். மேபி ரீஜெனரேட் கூட ஆகலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு நியூ நியூரான்ஸ் வரும். ஏற்கனவே New இருக்கிற neurons ரீஜெனரேஷன் ஆஃப் நியூரான்ஸ் வராது. அதான் ரீஜெனரேஷன் வராது. அதே மாதிரி மல்டிப்ளை ஆகாது. They don't regenerate. They only new neurons are connected. I mean formed. Formed. So the new neurons will not help to connect மாதிரி அது எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த ஆர்டிக்கல்ல நானும் பார்த்தது நியூ நியூரான்ஸ் வரும். ஓகே. ஓகே. அதான் ரீஜெனரேட் ஆகாது. அது வந்து அதே மாதிரி மல்டிப்ளையும் ஆகாது. இப்ப நம்மளுக்கு ஒரு இடத்துல காயப்பட்டுருச்சு அப்படின்னா சொமாட்டிக் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்த வந்து ஃபில் பண்றதுக்கு நம்மளோட பாடி வந்து செல்ஸ் வந்து ரெப்ளிகேட் பண்ணும். சரி, ரெப்ளிகேட் பண்ணி அந்த காயத்தை வந்து சரி பண்றது எல்லாமே. ஆனா வந்து நியூரான்ல அப்படி கிடையாது. சரி, ஒன்ஸ் வந்து இது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. ஏன்னா மல்டிப்ளை ஆகாது அது. அதுக்கப்புறம் இனிமே மேபி ரிசர்ச்ல வந்து அந்த மாதிரி நியூரான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ரைட். நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் நம்ம பேசல் கேங்லியால பார்த்துட்டு இருக்கோம். அந்த பேசல் கேங்லியா வந்து மெயினா அந்த மோட்டார் கண்ட்ரோல், மோட்டார் லேர்னிங் அதான் நம்ம பார்த்தோம்ல. மூவ்மெண்ட் அப்படின்னாவே மோட்டார் ரிலேட்டட் தானே. போய் பிரெயின்ல வந்து ப்ராசஸ் ஆயிட்டு மோட்டார் ரிலேட்டடான மூவ்மெண்ட்டை அதோட கண்ட்ரோல் அந்த லேர்னிங் அதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்றது இந்த பேசல் கேங்லியா. சரி, இது வந்து கேட் கீப்பர் மெக்கானிசம் வந்து வச்சு அதை ஃபாலோ பண்ணுதுன்னா இது வந்து எப்படின்னா இப்போ நம்ம வந்து எந்த மூவ்மெண்ட் வந்து பண்ணணும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபில்டர் பண்றது. சரி, கேட் கீப்பர் மெக்கானிசம் வந்து ஆக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபைன் டியூனிங் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்னன்னா இந்த ரிசீவ் த இம்பல்ஸ், அதாவது இப்போ நம்ம செரிப்ரல்